பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம கதிரும் அதே மாதிரி பழனி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ குமார் இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு குமாரை கேட்டதும் உடனே சுகன்யா வந்து அவன் சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அவங்க கடையில எல்லாம் சிப்ஸ் பாக்கெட்டு இல்லையா, ஏன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் தென்ன விட்டா பேச உடனே கதிர் வந்து மாமாவை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், என் மாமாவை பார்க்க நான் எப்பனாலும் வருவேன், வராம போவேன், உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் பேச பழனி வந்து இங்க பாருடா, அவன் என்ன பார்க்க வந்தானா அவன்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன், உனக்கு எதுக்காக இந்த வேலை, ஒழுங்கா இங்க இருந்து போன்றாங்க. இவங்க வேணுனே என் சித்தப்பாவை பிரச்சனையில வந்து உள்ளாக்குவாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? கண்டிப்பா நான் என் சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுவேன் நல்லா சொல்லிட்டு குமார் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. கதிர் வந்து பழனியோட கடையில வந்து சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே பொறுமையா வந்து இருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க குமார். என்னடா எதுக்காக இங்க வந்து தேவையில்லாத வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை பண்ணணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என் சித்தப்பாவுக்கு நாங்க கடையை ஆரம்பிச்சு கொடுத்ததுல உனக்கு விருப்பம் இல்லை, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் எதை பத்தியும் பேச விரும்பல, நான் என்னுடைய மாமாவை பார்க்க வந்த மாமா கிட்ட பேசிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போறேன், உனக்கு என்ன வந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல பழனிக்கு. டே குமார், பிரச்சனை வேண்டாம், கதிர் வந்து எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நானும் என் மச்சானும் மாறி மாறி அடிச்சுப்போங்க குடிப்போங்க, உனக்கு என்னடா வந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு பழனியும் குமாருக்கு எவ்வளோ தெளிவா சொல்ல வந்தாலும் அதை எதுவுமே ஏத்துக்கிறதே கிடையாது. ரொம்பவே கோவமா குமார் வந்து டேய் போடா இங்கிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறது, அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சுகன்யா என்ன பண்றாங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கதிர் வந்து இங்க பார், திரும்ப எனக்கு வந்து அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஆனா என்னுடைய மாமா நல்லா இருக்கணும், அவர் கடை முன்னாடி வந்து தேவையில்லாத சண்டை பண்ணக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போனா போகட்டும்னு விடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கதிர் கிளம்பி போறாங்க. போட வேலை பார்த்துக்கிட்டு போடன்னு சொல்லிட்டு குமாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சுகன்யா வந்து பாத்தீங்கன்னா ராஜுக்கு அந்த வீடியோ அனுப்பிட்டு இங்க பார், கதிரெல்லாம் இங்க வர வைக்காத, எதுக்காக சும்மா தேவையில்லாம இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, இனி என் புருஷனை பார்க்க உன்னுடைய புருஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜுக்கு அந்த வீடியோவை அனுப்புறாங்க. இதை பார்த்த ராஜு பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே வந்து நின்று குமாரை எப்ப வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு வந்து ஆமா எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்க, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க ராஜி போன்றாங்க, நீங்க போயிட்டு நான் வரேன்னு சொல்லுங்கக்கா போங்கக்கான்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. கரெக்டா குமாரும் அவங்க வீட்டுக்கு வந்ததும் நேர போயிட்டு நில்லுடா, நான் திருந்திட்டேன் மாறிட்டேன் மனசு மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக கதிர் அடிச்ச சொல்லுன்றாங்க. அவன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணா பின்ன அடிக்கதான் செய்வேன்னு சொல்லிட்டு குமாரும் ராஜுவும் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மயில நேர போயிட்டு கோமதி கிட்ட வந்து சொல்றாங்க, அத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, ராஜி குமார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, வாங்கத்த வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போனதும் ராஜி என்னாச்சுன்றாங்க. கதிரையும் அடிச்சிருக்கான், மாமா கடைக்கு போனதுக்காக நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ அடிப்பியா, நீ மட்டும் யோகியமாடா ரவுடின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரசி போனா போகட்டும்னு சொல்லிட்டு உன்னை விட்டா நீ என்னடா ஓவரா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாரு, எதுக்காக நீங்க அங்க போனீங்க, அதுதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஏன் போனீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, முதல்ல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கணும், விசாரிச்சு பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க கதிர் மேல கையை வச்சுட்டுவீங்களான்னு சொல்லிட்டு ராஜு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. வடிவா அவங்க அம்மான்னு யாரை பார்க்காம எல்லார்கிட்டையும் ஈக்குவலா நடந்துட்டு இருக்காங்க. உடனே கதிர் ராஜுவோட கையை பிடிச்சி வா வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதும் உடனே காந்திமதி வந்து ஏதோ என்னுடைய பிறந்த நாள்ல இந்த குடும்பம் ஒன்றும் சரி நினைச்சேன், கடைசியில் திரும்பவும் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து இப்ப நம்ம கதிர் வந்து ராஜு கிட்ட கேக்குறாங்க, என்ன ராஜி உனக்கு கோவம்லாம் இப்படி வருது, பின்ன அவன் அடிச்சுட்டு இருந்தான் திருப்பி நீ அடிக்க மாட்டியான்றாங்க. அடிக்க கூடாதனா ஒன்றும் இல்லை, போயிட்டு மாமா கடையில ஏன் பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் பொறுமையா வந்தேன் விடராஜன்றாங்க. சரி என்ன நீ அக்கா கிட்ட கூட்டிட்டு போறீங்க, ஏன் என்னாச்சு, நான் அதை போற வழியில சொல்றேன்,
கூட்டிட்டு போறியான்றாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கு ராஜுவும் கதிர் 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப ராஜு பேசினதவே நினைச்சு மீனா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் வந்து மீனாவுக்காக வந்து டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தா மீனா குடின்னு சொல்லிட்டு, இல்ல ராஜு என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, ரொம்பவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லா சொல்றாங்க. விடு, அவ வந்து ஏதோ புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டா. சரி அவ ஃபோன் பண்ணலாம், இல்ல அவ பண்ணல, சரி நீயாச்சும் ஃபோன் பண்ணி பேசு, இல்ல அவ ஏதாவது பேசிட்டு வரலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டா, நீ ஃபோன் பண்ணு, அவர் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொன்னதும் உடனே மீனா ராஜுக்கு கால் பண்றாங்க. அதுக்குள்ளே மீனா வீட்டோட காலிங் பில் அடிக்குது. உடனே செந்தில் நான் யாருன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செந்தில் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜு நேரம் மீனாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. அக்கா மன்னிச்சிருக்கா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என் அம்மாவை இப்படி பேசிட்டீங்கன்னு நான் ரொம்பவே உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் பேசினது ரொம்ப பெரிய தப்பு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விடு ராஜு, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன் அம்மா கிட்ட வயசு வித்தியாசம் பார்க்காம பேசிட்டேன், நீங்க பேசினது தான்க்கா சரி, என் அம்மா வந்து ஒரு தலை பட்சமாக தான் இருக்காங்க, அவங்களுக்காக நான் உங்களை எதிர்த்து பேசிட்டேன், அது எல்லாமே தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விடு ராஜி, 2 பேருமே பேசினது தப்புதான்ற மாதிரி இருக்காங்க. உடனே கதிர்கிட்ட வந்து அது நடந்தது என்னன்னா, இங்க பார், நீயும் உன் அக்காவும் எப்படி நல்லா அடிச்சுக்கோங்க, எப்படி நல்லா குடிக்கோங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கதிர் ஒதுங்குறாங்க. உடனே செந்தில் கிட்ட போயிட்டு ராஜி பேச வராங்க. இங்க பாருமா, நீயும் உன் அக்காவும் எப்படின்னா இருந்துக்கோங்க, நானும் என் தம்பியும் ஒதுங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒதுங்கினதும் அக்கா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து செந்தில் கதிர் 2 பேரும் மாறி மாறி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி ராஜி, அவ்வளோ கோவமா வந்து பேசிட்டு வந்து ஏன் இவ்வளோ கோவப்படுற, இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் செந்திலுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏண்டா, நான் தான் உன்கிட்ட 10 சொன்னனே அந்த கடைக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இப்படி போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கே, ஏண்டா போனுன்றாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் குமார் தான், அடிக்க கூடாதனால ஒன்றும் இல்லைன்னு மாமா கடை முன்னாடி எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும்னு தான் பண்ணல, விடுன பார்த்துக்கலாம், மாமாவுக்காக தானேன்னு சொல்றாங்க. நம்ம அவ்வளோ நினைக்கிறோமே, ஆனா அந்தாள் அதை பத்தி நினைக்கலையே, மாமா எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாரு, எனக்கும் இந்த கடை திறக்கிற விழாவுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, மச்சான் கடை பக்கத்துல தான் கடை இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னாருன்றாங்க. இதெல்லாம் நீ நம்பலாண்டா, நான் நம்ப மாட்டேன், இனி மாமாவும் எனக்கு பரம எதிரிதான்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்டு கதிர் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.